இந்த தருதலையோட பேரு பிரவீன். இவன் ஒரு காஜு குட்டி. இவன் 10வது படிக்கும் போது 10க்கும் மேற்பட்ட பொண்ணு பின்னாடி பாய பிளான் பண்ணிருக்கான். எங்க ஏரியா மல்லிகடைக்கார பொண்ணு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு, கோயில். இந்த கருமத்துக்கு இவன் வச்ச பேரு லவ் லவ் லவ். நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே பொம்பளை பொறுக்கி வருது. ஏய் எதுக்குறப்ப அவன் அடிக்கிற? அவன் கரெக்டா என்ன சொல்றான்? பொம்பளை பொறுக்கிதான் நீ. இன்னைக்கு நம்ம யூத் படத்தை தான் குஜிலி மஸ்து பண்ண போறோம். அப்புறம் என்ன குஜிலி மஸ்து பண்ணிடலாமா? சரி, இவன் தான் ஏதோ வயசு கோளாறுல 10வது படிக்கும் போது 10 பொண்ணு, 12வது படிக்கும் போது 18 பொண்ணுன்னு தெரியுறான் அப்படின்னா, இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும் போது தான் தெரியுது வீணடிக்கப்பட்ட விந்துக்கள் அனைத்தும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. இவன் அப்பா ஒரு குடிகார கம்யூனிட்டி. இவன் அப்பா 10வது படிக்கும் போது ஒரு ஆங்கிலோ இந்தியனை லவ் பண்ணி செருப்பிட்டு வாங்கியிருக்கான். இந்த ஆள் ஒரு ஆங்கிலோ லேடியை லவ் பண்ணாருங்க. அந்த பொம்பளை இவருக்கு இங்கிலீஷ் பேச வரலாம் நோ சொல்லிச்சு. அந்த செருப்படி வாங்கின கதையை தினமும் ராத்திரி கட்டிங்க போட்டு வந்து ஏதோ பெரிய காவிய கதை மாதிரி டெய்லி கழிஞ்சிட்டு இருக்கான். இவ ஆத்தாக்காரி இருக்கு பாருங்க, அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கு. இவன் 12வது படிக்கும் போது பப்ளிக் எக்ஸாமுக்கு 10 நாள் தான் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டாந்து இந்த பிள்ளைய லவ் பண்றாங்கறான். எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இவ ஒரு அக்மார்க் 90 கிட்ஸோட தாயா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒரு கட்டையை எடுத்து அதை கக்கூஸ்ல முக்கி எடுத்து அவன் கவட்டையை 2 ஆக்கி இருக்கணும். ஆனா இவன் என்ன தெரியுமா பண்றா? அம்மாவோட கம்மியா பிடிக்குமா இல்ல அம்மாவோட நிறைய பிடிக்குமா? நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மள மறந்துடுவான்ல. ஏண்டி, உன் பையன் ஆல்ரெடி 12 பேரோட தகாத உறவுல இருந்துட்டு 13வது ஒரு தற்கொலை வீட்டு கூட்டாந்து இருக்கான். அவனை கவட்டையை விரிச்சு அவனை காயடிச்சு விடாம இவனுங்களை இன்னைக்கு பிதிக்கி விட்டு சாணியை நான் வெளில எடுக்கல வரண்டியே. சரி, இந்த லேடிஸ் வீக்னஸ் பாய் 10th எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 200 வருங்க. இப்படி ஒரு மக்கு தற்கொலையை வச்சுட்டு அந்த தாய் என்ன தெரியுமா சொல்றா? டேய் நீ ஐஏஎஸ்டா. ஐயோ மேடம், உங்க பையன் 200 மார்க் வாங்கியிருக்கான். இந்த மார்க்கை வச்சு தமிழ்நாடு சிஎம்ஏ ஆகலாமே. சரி போய் தொலை, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்படிதானே இந்த பொம்பளை பொறிக்கும் உனக்கு. சாப்டர் 1 கருணாஸ் மவனும் கன்றாவி காதல் கதையும். இவனோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லவ் ஸ்டோரிங்க. ஏன்னா இந்த தத்திங்க ரெண்டும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அவுட்ஸ்டாண்டிங்ல நிக்கும் போது தான் இதுங்க 2 பேருக்குள்ள காதோல் ஸ்டார்ட் ஆகுது. மக்களை நம்மளும் 10வது 12வது தாண்டி தான் வந்திருக்கோம். நம்ம கிளாஸ்லயும் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண என்னமோ பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனா வரலாற்றிலேயே ஒருத்தன் பப்ஸ் வாங்கி கொடுத்ததுக்காக ஒரு பொண்ணு கரெக்ட் ஆகுறது இப்பதான்டா பாக்குறேன். உனக்கு இன்னொரு பஃப் வேணுமா? எங்க அப்பா பேக்கரி கடை தான் வச்சிருக்காரு. நான் டெய்லி உனக்கு பஃப் எடுத்துட்டு வரேன். 30 ரூபா பப்ஸ் கொடுத்தே உன ஒருத்தன் கரெக்ட் பண்றான்னா உனக்கு மூளை இன்னும் முழுசா வளரலன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்ல யாருமே எனக்கு சொன்னதே இல்ல பிரேஷ்கா. டேய், யாரும் உனக்கு லவ் யூ சொன்னதில்லங்காகனா உனக்கு ஒரு பொண்ணு லவ் யூ சொல்லுமாடா? ஓடுறா கோமியா குடுக்கி. சிரிச்சா சிலுக்கு மாதிரி இருப்பானா? ஒன் வீக் நான் ஊருக்கு போறேன் பிரவீன். ஊருக்கா? இங்கதான் சாப்டர் 2 ஆரம்பிக்குது. ஊதாரி பிரவீனும் உல்லாச வாழ்க்கையும். பிரவீன் யாருமா நீ? வெனஸ்டே ஆடம்ஸோட தங்கச்சி மாதிரி இருக்க. இந்த சனியம் பேரு சோனலுங்க. பிரேஷிகாவை கொடைக்கானலுக்கு அனுப்பிட்டு இந்த சோனலோட இப்ப புல்லாங்குழல் ஊதுறான். இந்த பொண்ணு எப்படி கரெக்ட் ஆச்சுன்னா நம்மளாலதான் பெரிய மன்மத குஞ்சாச்சே. அழகுல மயங்கிட்டாங்களாமா. ஃபேஸ்புக் டிபியை விட நேர்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. நானும் தான்டா ஸ்கூல்ல படிச்சேன். என்னெல்லாம் சோனல் இல்ல, ஜன்னல் வழியா கூட ஒரு பொண்ணு எட்டி பாக்கலடா. வவுறு எரியுதுடா. தம்பி, வாளு பிரேஷிகா என்ன ஊருக்கு போனவன மறந்துட்டியா? இவன் ஒரு ரியல் லைஃப் நாய் சேகராவே வாழ்ந்திருக்கான். திரிஷா கிடைக்கலடா திவ்யா. இவன் இந்த மாதிரி கேடு கெட்ட வேலையை பாக்குறதுக்கு அவன் ஒரு ஜஸ்டிபிகேஷனோட கொடுப்பான் பாருங்க அவன் ஃப்ரெண்டு கிட்ட. பொண்ணுங்களை இவ்வளவு கேவலமா பாப்பாளுங்க தெரியுமா? ஆனா இவன் எப்படி பாப்பா தெரியுமா? அவன் பாக்குறது இருக்கட்டும், ஸ்கூலே உன்னை பொம்பளை பொறிக்கா பாக்குதாமே, அப்படியா? பொம்பளை பொறுக்கின்னு பேசிக்கிறாங்க. நான் எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுத்தி இருப்பேன், ஆனா இப்ப ஏன் பின்னாடி ஒருத்தி சுத்துறாடா. உன் பின்னாடி சுத்துற பொண்ணெல்லாம் பண்றதுக்கு நீ என்ன மார்கழி மாசம் நாயாடா? இவன் சோனலோட சொர்க்கவாசலுக்கு போயிட்டு இருக்க போது பிரேஷிகா பரலோகத்துல இருந்து வந்துட்டா. அவ்வளவுதானா? வேற என்ன? இந்த கருமம் தான் எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது வரல, வந்திருந்தது. புடிங்கிருப்ப போட. ஐயா, அங்கிளுக்கு வெறித்தனமா வேட்டையாடி ஒன்றதுல ரொம்ப விருப்பங்க ஐயா.
எந்த ஊர்லடா பரணாவது படிக்கிறவன் இந்த மாதிரி பல்லான வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியுறான்? படிக்கிற பசங்க மனசுல என்னடா படுக்கிற ஆசையெல்லாம் தூண்டு விட்டுட்டு இருக்கீங்க? மதுரோலி காய்ஸ், நீங்களாம் எப்படா கொரோனா 2ஆம் அலையில இருந்து தப்பிச்சீங்க? இந்த பிரவீன் பரதேசி பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இது ஒரு ட்விஸ்டாமா? இது என்ன இளவு? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அவனுக்கு எவ்வளவு நல்லா ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நான் அவளுக்கு எதுவுமே சொன்னதில்ல. ஆமா, ஒன்னு சொல்லல, ஆனா அவளை ஓரமா கூட்டு போய் எல்லாம் பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு ஒரு லவ்ல டவுட் வந்துருச்சோ, இனிமே அது லவ்வே இல்ல. நீ எப்படா லவ் பண்ண? 10th படிக்கும் போது 5 புள்ள, 12வது படிக்கும் போது 2 புள்ள, கிளைமேக்ஸ்ல ஒரு காட்டேரி வருது. ஆக மொத்தம் படம் முறையதுக்குள்ளே நீ 8 பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்க. இது பேர் தான் உங்க ஊர்ல லவ்வாடா லாக்டவுன் கிட்டு. மக்களை இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த 2 பொண்ணும் இவனுக்கு 2வது அறம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? சாப்டர் 3 3வது மூதேவியும் மூடு முட்டியும். எனக்கு எண்டே கிடையாதுடா, என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. புதுசா பிறந்த ஃபீலிங்குமா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஃபர்ஸ்ட் பொண்ண பப்ஸ கொடுத்து மயக்கனா, 3வது பொண்ண எதை காட்டி மயக்கிருக்கான்னா, அவ அப்பனை பாடி ஷேமிங் பண்ணி. ஆமா ஆமா, கனகா அப்பா சொட்டதான். இவர் அப்பா அமெரிக்கால ஆணழகனா இருந்தாப்ல. சரி, இப்ப மேட்டர் என்னன்னா, இவன் பாடி ஷேவிங் பண்ணதை அந்த சனியா டீச்சர்ட்ட போட்டு கொடுக்கலையாமா. அதை இவன் லவ்னு நினைச்சுக்கிட்டான். Have a headache. Can I use the medical room? ஏய் கனகா, நீ ஏன் என்ன மாட்டி விடல? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி காம கொடூரன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் காஜியா தான் தெரியுமாமா. சொல்ல மறந்துட்டேன், இந்த கம்யூனிட்டிக்கு இவன்ட்ட பிடிச்சதே என்ன தெரியுமாமா? நீ 3 பட தனுஷ் மாதிரி பண்ணுவேல, அது மாதிரி பண்ணு. இவங்க அப்பா இவனை பப்ஸ் வித்து படிக்க வச்சா, இவன் எல்லா பொண்ணுங்களையும் பாலியல் இச்சை காமிச்சு இவன் வலையில விளை வச்சிட்டு இருக்கான். ஐ லவ் யூ கனகா. பிரவீன், அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். நண்பர்களே, என்னடாச்சுன்னா ஒரு வெளியே தெரியாம வேதனைப்படுப்பா. இவனை பெத்த பாவத்துக்கு இவ தாய் மாரடப்பு வந்து மல்லாக்கப்படுத்து கிடக்குறான். ஆனா இது காம கொடூரன் குட்டி குஞ்சான் லாக்டவுன் கிட்டு. அவன் 12th பாஸ் பண்ணா, நான் அவனை லவ் பண்றேன். நேத்து தான் உன் அம்மா ஒன்னால நாக் அவுட் ஆகி படுத்து கிடக்குறா. நீ என்னடானா இன்னைக்கு திருப்பி அந்த பொண்ணு பேரு நாக்க தொங்க போட்டு போற? டே லவ்டா, இது லவ்வாடா. மக்கள் இதுல கவனிக்க கூட விஷயம் என்னன்னா, இந்த மக்கு 12th ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் ஆனது இல்லையாமா. இப்ப 12th ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் பண்ணது கிடையாது. நீ 12th பாஸ் பண்ணியான்னு எனக்கு தெரியாது. அந்த பொம்பளை புள்ள மேல இருந்த காஜுக்காக 10 நாளைக்கு முன்னாடி உட்காந்து படிச்சு ஸ்கூல்லயே 10வது ரேங்க் உள்ள வந்துடுறான். என்னங்க 9th ரேங்க் வாங்கின பையனை போட்டு நீங்க எப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க பேனர, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு. இதை நீ 10வதுலயே பண்ணிருந்தா 10 பொண்ணுங்க வாழ்க்கையா சேவ் ஆயிருக்கும்டா பைத்தியக்கார கம்யூனிட்டி. இந்த லவ் வேணா கனகா, வேணா. இதுல சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னா, இந்த கர்மத்தை ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரின்னு நம்பி எடுத்திருக்காங்க. இதையும் உட்காந்து பார்த்து லாக்டவுன் கிட்ஸ் எல்லாம் பிளாக் பஸ்டர் ஆக்கிட்டாங்க. எவனோ காரி துப்பி மூக்கு சிந்தி போட்ட கதையெல்லாம் எடுத்துட்டு பெரிய மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி எடுத்து தள்ளியிருக்காங்க. நான் இந்த யூத் படத்தை தியேட்டர்ல பார்த்ததுக்கு என் சுத்த நானே பார்த்துட்டு போயிருப்பேன்டா.